வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம். இன்றைக்கி நம்ம கடைகளில் ரொம்பவே டிமாண்டாக இருக்கக்கூடிய கடைகளில் கிடைக்காத ஹேண்ட் சானிடைசர் இதை நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுங்கிறது நான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்காக நம்ம தோட்டத்தில் இருக்கிற ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை வச்சு ஹெர்பல் சானிடைசர் எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காட்ட போகிறேன். ரீசெண்டாக கூட ஒரு செலிப்ரிட்டி காமெடி ஆக்டர் மிஸ்டர் பாலசரனுடைய வீடியோ ரொம்ப வைரலாக போச்சு. ஹேண்ட் சானிடைசர் ரொம்ப அதிகமான விலைக்கு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கவலையே வேண்டாம், நம்ம வீட்லேயே ஹெர்பல் ஹேண்ட் சானிடைசர் ரொம்ப குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்றைக்கி செஞ்சு காட்டுறேன். இன்றைக்கி 2 டைப் ஆஃப் நம்ம சானிடைசர் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சானிடைசர் செய்கிறதுக்கு நான் ஃப்ரெஷ் ஆலிவரா எடுத்திருக்கேன். அதில் ஒரு பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சோத்துக்கத்தாழையில் 2 பக்கமும் முள்கள் மாதிரி இருக்கும்ல, அந்த முள்ளை எடுத்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக பாக்ஸில் இருக்கக்கூடிய ஆலிவரா ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த மேலில் உள்ள தோலையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஜெல் நம்மளுக்கு கிடைக்கும். இதை ஒரு ஸ்பூன் வச்சு அழகாக எடுத்தீங்கன்னா அது வந்துடும் உங்களுக்கு. அப்படியே இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கிறணும். இந்த ஆலிவராவை குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி இதை நான் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ கிரைண்ட் பண்ணதை ஃபில்டர் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இதோட 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹெர்பல் சானிடைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கடையில் போய் எந்த திங்ஸும் வாங்க முடியாதனால வீட்டில் ப்ரில் பாட்டில்ஸ் அவைலபிளாக இருந்தது. ஸோ நான் அதில் இதை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இதோட ஒரு 1/2 டம்ளர் நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஹெர்பல் சானிடைசர் ரொம்ப குவிக்காக ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஐட்டம்ஸை வச்சு நான் பண்ணிட்டேன். ஸோ நம்ம ஒவ்வொரு டைமும் யூஸ் பண்ணும்போது நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஹேண்ட்ஸில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். சப்போஸ் ஆலிவரா இல்லாதவங்க, ஃப்ரெஷ் ஆலிவராவும் கிடைக்கல, இல்லை ஜெல்லும் இல்லைங்கிறவங்க நோ ப்ராப்ளம். நம்ம இன்னொரு சானிடைசர் ரெசிபி பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஃப்ரெஷ் நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லார் வீட்டு பக்கத்துலேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஒரு கையளவு எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 4 ஓமவல்லி இலை ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், இல்லாதவங்க இதை விட்டுறலாம். ஸோ இதோட ஒரு 5 மிளகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஸோ 3 டம்ளர் அளவு தண்ணி நம்மளுக்கு 1.5 டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நம்மளுக்கு கம்மியானதும் இதையும் நல்லா ஆற வச்சு இதை ஃபில்டர் பண்ணி அந்த லிக்விடை மட்டும் இன்னொரு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ வீட்டில் கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிள் ஐட்டம்ஸை வச்சு ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹெர்பல் சானிடைசர் நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்காக நீங்கள் கடைகளில் கிடைக்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. கடைகளுக்கு போய் நீங்கள் அலைய தேவையில்லை. நீங்கள் வீட்லேயே இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நீம் சானிடைசரோட கொஞ்சமாக நீங்கள் டெட்டாயில் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வீடு மாப் போடுறதுக்கு கூட இதை ஒரு முடி ஊற்றி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஈஸியான சானிடைசரையும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ஹேம்ஸ் ஹோமை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி.